குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் சந்திர யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 871. சிவன் சாதகனை விட்டு நீங்காமை, பாம்பு மதியை திணல் உறும், பாம்பது தீங்கு கதிரையும் சோதித்து அனல் உறும், பாம்பும் மதியும் பகை தீர்த்து உடன் கொளி, நீங்கள் கொடானே நெடுந்தகையானே. சிவனை தியானிப்பதால் குண்டலினி மேலே செல்லும். அப்போது திங்கள் கலை வளரும். அப்போது வெம்மையை செய்யும் பகலவனும் வெம்மையை செய்யாதவன் ஆகிவிடுவான். அதனால் சிவன் நீங்காது விளங்கி தோன்றுவான். மனமானது சிவ ஒளியில் நிற்கின்ற அளவும் குண்டலினியான பாம்பு சந்திரன் கதிரவன் மூன்றும் தலையில் நிலை பெற்று தீமை செய்யும் ஆற்றலை இழந்துவிடும். குண்டலினியான பாம்பு சுவாதிட்டானத்தில் பொருந்தி திங்கள் கலை வளர ஒட்டாது விந்து நீக்கம் செய்து கொண்டு உள்ளது. குண்டலினியினது ஆற்றலானது தீமை அளிக்கும் மணிப்பூரகத்தில் உள்ள கதிரவனையும் அசைத்து வெப்பத்தை செய்து கொண்டு இருக்கும். குண்டலினியையும் திங்களையும் பகைமை நீங்குமாறு சிரசின் மேல் உடனிருக்க செய்து கொண்டால் மிக்க அருளை உடைய சிவபெருமான் அந்த யோகியை விட்டு நீங்க மாட்டான். பாடல் 872. சிரசில் சென்ற மனம் விழித்திருக்க வேண்டும். அயின்றது வீழ்வு அளவும் துயில் என்று பயின்ற சசி வீழ்பொழுதில் துயின்று நயம்தரு பூரனை உள்ள நடத்தி வியந்தரு பூரனை மேவும் சசியே. அயின்றது அப்படின்னா பாம்பால் விழுங்கப்பட்டதான பாம்பு, வீழ் அளவும் அப்படின்னா நிற்கும் வரையும், சசி அப்படின்னா திங்கள், துயின்று அப்படின்னா உறங்கி, பூரணை அப்படின்னா நிறைவான ஒளி, உள்ளமானது நினைக்காத போது விரிந்த ஒளியை உண்டாக்கும். அதாவது குண்டலினியுடன் போன திங்கள் சிரசின் மேல் நிற்கும் அளவும் உறங்காமல் அதனை கவனிக்கும். அங்கனம் நின்ற திங்கள் கீழே இறங்கிய போது உறங்கியும் நன்மை தரும் ஒளியினை மனதில் நிலைத்திருக்குமாறு செய்தால் விரிவை செய்யும் திங்கள் முழுமையாக பயிற்சியாளனிடம் பொருந்தும். பாடல் 873. திங்கள் தலையை விட்டு இறங்கியதும் உறங்கலாம். சசி உதிக்கும் அளவும் துயில் இன்றி சசி உதித்தானில் தனது ஊன் அருந்தி சசி சரிகின்ற அளவும் துயிலாமல் சசி சரிப்பின் கட்டன் கண் துயில் கொண்டதே. ஊன் அப்படின்னா உணவு, சசி சரிப்பின் அப்படின்னா திங்கள் சிரசை விட்டு கீழ் இறங்கியதும், கட்டன் அப்படின்னா ஒளியை கட்டி நிறுத்தியவன். காலையில் தியானம் செய்து திங்கள் ஒளி பெற்ற பின் உணவு உட்கொள்ள வேண்டும். திங்கள் தலையில் தோன்றும் அளவும் காலை எழுந்ததும் துயிலின்றி தியானம் செய்ய வேண்டும். திங்கள் தோன்றிய பின்பு தன் உணவை உட்கொள்ள வேண்டும். சந்திரன் தலையில் சஞ்சாரம் செய்யும் வரை உறங்காமல் இருந்து தலையை விட்டு கீழ் இறங்கியதும் இதுவரையும் ஒளியை கட்டி நிறுத்தியவன் உறங்கலாம். பாடல் 874. ஆணவமற்ற தன்னொளியில் திகழ்வர் ஊழி பிரியாது இருக்கின்ற யோகிகள் நாழிகை ஆக நமனை அளப்பர்கள் ஊழி முதலாய் உயர்வர் உலகினில் தாழ வல்லார் இச்சசிவன்னராமே. நமனை அப்படின்னா கூற்றுவனை, நமனை அளத்தல் அப்படின்னா கூற்றுவனின் வாழ்நாளை அளத்தல். சசி அன்னார் அப்படின்னா திங்கள் போன்ற அமுதமயமான கதிரை உடையவர். ஊழி முதல் அப்படின்னா சதாசிவம். ஊழி காலம் பிரியாதிருக்கும் யோகியர் நாழிகையை கருவியாய் கொண்டு கூற்றுவனின் வாழ்நாளை அளந்து காட்டிவிடுவார்கள். இவர்கள் உலகில் ஐந்தொழில் இயற்றும் சதாசிவமூர்த்தி ஆவார்கள். உலகில் ஆணவம் இல்லாது சிவத்தை ஆதாரமாய் கொண்டு தன் ஒளி பெற்றவராய் விளங்குவார்கள். பாடல் 875. அமுத கதிரை பருகியபடி இருப்பர். தன்மதி பானு உச்சி சரி பூமியே சென்று மன்மதி காலங்கள் மூன்றும் வழி கண்டு வெண்மதி தோன்றிய நாளில் விளைந்த பின் தன்மதி வீழ்வளவில் கணம் இன்றே. பானு அப்படின்னா கதிரவன், உச்சி
உச்சி சரி அப்படின்னா உச்சியான வழி, மண் அப்படின்னா உலகம், காலம் 3 அப்படின்னா இறப்பு, எதிர்வு, நிகழ்வு ஆகிய 3 காலங்கள், கணம் இன்றே அப்படின்னா அற்பம் அன்று, குளிர்மை உடைய திங்கள் உச்சியாகிய வழியில் சகஸ்ர தலத்தில் போய் உலகத்தவரால் மதிக்கப்படுகின்ற இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களையும் உணர்ந்து முழு திங்கள் மண்டலத்தை கண்ட பின்பு அதிலிருந்து விளைந்து நிற்கும் அமுதத்துக்கு குறைவு இல்லை. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 876வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.